ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஜிஎஸ்சில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் லெசனை பற்றி பார்க்கலாம். இது சிம்பிளான லெசன் ப்ளஸ் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். இது 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. எல்லாத்துக்கும் தெரியும், உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் என்று 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஹரப்பா மொஹஞ்சதாரோ போல் நம்ம தமிழ்நாட்டிலையும் 3 நகரம் உள்ளது. என்னென்னா மதுரை, காஞ்சி, பூம்புகார். என்னென்னா 3 மதுரை, காஞ்சி, பூம்புகார். நான் சொல்ல அப்படியே மெமரி பண்ணிட்டு கூட வந்துடுங்க. பூம்புகார் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பூம்புகார் அப்படிங்கிறது என்னென்னா காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது. பூம்புகார் எங்கே இருக்குது? இப்போ மயிலாடுதுறைக்கு அருகே உள்ளது. காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்துல தான் இருக்குது. அதுதான் பூம்புகார். நெக்ஸ்ட்டு பூம்புகார் துறைமுகம் பார்க்கலாம். இந்த நகரத்துக்கு புகார், காவிரி பூம்பட்டினம் போன்ற வேறு பெயர்களும் உண்டு. என்னென்ன பேர் இருக்குது? புகார், காவிரி பூம்பட்டினம்னு நிறைய பேர் இருக்குது. சோழ அரசின் துறைமுகம் என்னது? பூம்புகார். நல்லா படிச்சுக்கோங்க. சோழ அரசின் துறைமுகம் என்னது? பூம்புகார். இது என்னென்னா பூம்புகாரை பற்றி எதில் எழுதியிருக்குன்னா பட்டினப்பாளையில் எழுதியிருக்கு. பட்டினப்பாளையில் மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரம், மணிமேகலையும் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பேசுகிறது. சிலப்பதிகாரம் தான் பூம்புகாரின் சிறப்பை பேசுகிறது. சிலப்பதிகாரத்தோட ஹீரோயின் யார்? கண்ணகி, கோவலன். கண்ணகி யார்? கண்ணகியோட தந்தை யாருன்னா மாநாயக்கன். மாநாயக்கன்னா என்ன மீனிங்னா பெருங்கடல் வணிகன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மாநாயக்கன்னா என்னென்னா பெருங்கடல் வணிகன். கோவலனோட தந்தை யார்? மாசாத்துவான். மாசாத்துவான்னா யார்? பெருவணிகன் அர்த்தம். மாசாத்துவான்னா என்னது? பெருவணிகன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு கூடுதலான விலைக்கு பொருளை விற்பதும் தவறான செயல் என்று எதில் சொல்லியிருக்காங்க? பட்டினப்பாளையில். கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று எதில் சொல்லியிருக்காங்க? பட்டினப்பாளையோட ஆசிரியர் யார்? கடியலூர் உருத்திர கண்ணனார். பட்டினப்பாளையோட ஆசிரியர் கடியலூர் உருத்திர கண்ணனார். அவர் கிமு 2ஆம் ஆண்டு. கடல் வழியாக இதில் என்னென்னா இது மேட்ச்சில் வரும் கண்டிப்பாக. எது வழியாக என்னென்னா இறக்குமதி செஞ்சாங்கன்னு. கடல், குதிரை இப்படி நான் வச்சுக்கோங்க. கடல், குதிரை, தரை, மிளகு. கடல், குதிரை, தரை, மிளகு. வடமலையிலேருந்து எங்கே என்ன வந்திருக்குன்னா தங்கம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும், தென்கடல் பகுதியில் முத்து, கிழக்கு பகுதியில் பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள். என்னென்ன? கடல், குதிரை, தரை, மிளகு. வடமலையிலிருந்து தங்கம், மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், தென்கடல் பகுதியில் கடல்னால முத்து, கிழக்கு பகுதியில் பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருளும் இறக்குமதி செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாளை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் அறியலாம். சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாளை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் அறியலாம். எதை பற்றி? பூம்புகாரை பற்றி அறியலாம். நெக்ஸ்ட் என்னென்னா மதுரை. சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றது. என்னாவது? சங்கம் வளர்த்த நகரம் என்று பெயர் பெற்றது. இது என்னென்னா மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழ்வாயில் கிடைத்துள்ளன. என்னென்னா நம்ம இப்போ இதில் என்ன பாயிண்ட் இருக்குன்னா மதுரைக்கு அருகில் தான் கீழடி இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் 49 மெம்பர்ஸ். 49 பேர் என்னென்னா புலவர் இருந்திருக்காங்க. கடைசங்க காலத்தில் எத்தனை புலவர் இருந்திருக்காங்க? 49 பேர் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமன் முத்துக்களை ஊவரி என்னும் இடத்தில் இறக்குமதி செய்தார்.